வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் விவகாரத்திற்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை. அதற்குள் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு அன்வார் ஆர்வப்படுவது ஏன்? கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் விவகாரத்திற்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை. ஆனால் அந்த கோவில் நிலத்தில் நிர்மாணிக்கப்படவிருக்கும் பள்ளிவாசலின் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் ஆர்வப்பட்டு அறிக்கை வெளியிடுவது ஏன் என்று லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி கேள்வி எழுப்பியுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்னும் முற்று பெறவில்லை. ஆனால் அன்வாரின் அறிக்கை அவசர கோலத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக கருத வேண்டியுள்ளது என்று லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அமைப்பின் நிர்வாக இயக்குநர் ஜயித் மலேக் தெரிவித்தார். நில விவகாரம் தொடர்பாக கோவில் தரப்பினரும் கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL-ம் இன்னமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் வேளையில் வரும் மார்ச் 27ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழாவிற்கு அன்வார் அவசரப்படுவது ஏன் என்று ஜயித் மலேக் வினவியுள்ளார். இவ்விவகாரம் மீதான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு உரிய சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் வழங்குவதற்கு அன்வார் ஏன் விரும்பவில்லை என்று ஜயித் மலேக் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் வினவினார். கோவில் இடத்தை மாற்றி அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டுவது ஏற்புடையது என்ற அன்வாரின் கூற்றை தங்கள் தரப்பினர் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜயித் மலேக் மேலும் தெளிவுபடுத்தினார். ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்லப்படும் பிரதமருக்கு இது பொருத்தமான நிலைப்பாடா? பல்வேறு மதங்கள் மற்றும் பல கலாச்சாரங்களை கொண்ட நமது நாட்டின் நலன்களுக்கு இது ஏற்புடைய செயல்தானா என்று ஜயித் மலேக் வினவினார். கோயில் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளது என்ற அன்வாரின் கூற்று உண்மையில் தவறானது ஆகும். காரணம், கடந்த 2008ஆம் ஆண்டு கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL-இன் அறிவுறுத்தலின் பேரிலும் அவர்களின் எழுத்துப்பூர்வ அனுமதியுடனும் கோவில் அதன் அசல் இடத்தில் இருந்து சில 100 அடி தொலைவில் உள்ள அதன் தற்போதைய இடத்திற்கு மாற்றப்பட்டது என்பதை அன்வாரின் மேலான கவனத்திற்கு தாம் கொண்டு வருவதாக ஜயித் மலேக் வாதிட்டார். தங்களை பொறுத்தவரையில் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் அதன் தற்போதைய இடத்திலேயே தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் புதிய பள்ளிவாசல் அருகிலுள்ள காலியான இடத்தில் கட்டப்பட வேண்டும் என்றும் ஜயித் மலேக் வலியுறுத்தினார். சுருங்கச் சொன்னால், கோவில் வீற்றிருக்கும் தற்போதைய இடத்திலேயே தொடர்ந்து இருப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். கோவிலுக்கு அடுத்து காலியாக உள்ள இடத்தில் பள்ளிவாசலை கட்டுவதே இதற்கான சரியான தீர்வாகும் என்று ஜயித் மலேக் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜாசேகா தேர்தல் சுமூகமாக நடைபெற்றதைத் தொடர்ந்து கட்சி பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் இனி 16வது பொதுத் தேர்தலில் கவனம் செலுத்துவர் என்று மனிதவள அமைச்சரும் கட்சியின் புதிய துணை செயலாளருமான ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பினாங்கு மாநிலத்தில் பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சியை தொடர்ந்து உறுதி செய்வதற்கு கட்சி கடுமையாக பாடுபடும் என்று பினாங்கு மாநில ஜாசேகா தலைவருமான ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். தவிர ஜாசேகா தேர்தலில் பினாங்கு மாநில பிரதிநிதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இது நல்லதொரு அறிகுறியாகும் என்று ஸ்டீவன் சிம் வர்ணித்துள்ளார். மலாக்காவில் உள்ள முன்னணி பேரங்காடி மையத்தில் கடத்தல் சம்பவம் நிகழ்ந்ததைப் போல் நேற்று சமூக வலைதளங்களில் வைரலான தகவலை போலீஸ் துறை இன்று மறுத்துள்ளது. இது உண்மையிலேயே 33 வயதுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சம்பந்தப்பட்டது என்று மலாக்கத்துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் கிறிஸ்டோபர் பத்தேட் தெரிவித்தார். ஒரு குழந்தையுடன் காணப்பட்ட மாது ஒருவரை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு சென்ற மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஆவேசமாக கத்தி கூச்சலிட்டதைத் தொடர்ந்து பயந்து போன சம்பந்தப்பட்ட மாது தன் பிள்ளையை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து ஓடினார். அப்போது ஆவேசமாக நடந்து கொண்ட மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பேரங்காடியில் உள்ள பாதுகாவலர்கள் மடக்கி பிடித்து கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த காட்சியை பதிவு செய்த பொதுமக்கள் இது ஏதோ கடத்தல் சம்பவம் போன்று 46 வினாடிகள் ஓடக்கூடிய அந்த காணொளியை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர் என்று கிறிஸ்டோபர் பத்தேட் விளக்கினார். தனது அரசியல் தலைவிதியை அவ்வப்போது நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல்களின் வாயிலாக சோதித்துக் கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ள மலேசிய சோசியலிச கட்சியான PSM நடைபெறவிருக்கும் பேரா அயிர் குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலையும் விட்டு வைக்கவில்லை. அயிர் குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் களம் இறங்குவதற்கு அந்த பாட்டாளி கட்சி தற்போது தயாராகி வருகிறது. இந்த இடைத்தேர்தலில் PSM கட்சி போட்டியிடவிருப்பதை அதன் துணைத் தலைவர் S. அருட்செல்வன் உறுதிப்படுத்தியுள்ளார்.
இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு PSM கட்சியின் பேரா மாநிலம் எடுத்துள்ள முடிவிற்கு நேற்று இரவு நடைபெற்ற PSM கட்சியின் மத்திய செயலவை கூட்டம் தனது முழு ஆதரவை வழங்கியுள்ளதாக அருட்செல்வன் குறிப்பிட்டார். அயிர்குனிங் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக ஏப்ரல் 8ஆம் தேதி PSM கட்சி தனது வேட்பாளரை அறிவிக்கும் என்று அருட்செல்வன் தெரிவித்தார். தென்னிந்திய திரைப்பட முன்னணி நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள், நகைச்சுவை நடிகர்கள் கலந்து கொண்டு விருது பெறும் நிகழ்வு பினாங்கு மாநிலத்தில் ஸ்பைஸ் அரீனாவில் ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 17ஆம் ஆண்டு எடிசன் தமிழ் திரை விருதுகள் நடைபெறவுள்ளது. அந்நிகழ்வில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இன்றே முன்பதிவு செய்வீர். myticket.asia. My darlings, missed you all. தொடர்புக்கு 03978601444 03860050196. தனக்கு சொந்தமான ஒப்பனை பொருட்களை எடுத்து விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது மகளை அடித்ததுடன் அவர் மீது சுடுதண்ணி ஊற்றி ரணப்படுத்தியதாக நம்பப்படும் மாது ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு வந்திருந்த அந்த 10 வயது சிறுமி பள்ளியின் சீருடையை அணியாமல் வழக்கமான ஆடையில் வந்திருப்பதை கண்டு ஆசிரியர் வினவியுள்ளார். உடல் முழுவதும் தீ காயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த சிறுமி கூறியதை கேட்டு பின் ஆசிரியர் அந்த மாணவியை தனி அறைக்கு கொண்டு சென்று சோதனை செய்துள்ளார். அப்போது அந்த சிறுமியின் உடலில் தீ காயங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சிக்குள்ளான ஆசிரியர் அந்த மாணவியை மலாக்கா மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீஸ் புகார் பெற்ற பின்னர் அந்த சிறுமியின் தாயாரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜுகைரி முக்தார் தெரிவித்தார். வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி காலை 8 மணிக்கு LFS PJ ஸ்டேட் திரையரங்கில் முதல் காட்சியாக திரையிடப்படவிருக்கிறது அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம். மலேசியாவில் முதன்முறையாக முதல் நாள் முதல் காட்சிக்கான டிக்கெட்டின் விலை ₹1 மட்டுமே. படத்தை பெரிய திரையில் பார்க்க இந்த மறக்க முடியாத அனுபவத்தை தவறவிடாதீர்கள். குறைந்த டிக்கெட்டுகள் மட்டுமே உள்ளன. எனவே இப்போதே உங்களுடைய டிக்கெட்டை வாங்குங்கள். முதலில் வருவோருக்கு முன்னுரிமை. ஏற்பாடு அஜித்தின் 8 ரசிகர்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.